வணக்கம் நண்பா. நேற்று சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 21,464 ரூபா ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 57% வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். இது எப்படி எடுத்தோம், என்ன ப்ரீமியமில் எடுத்திருக்கோம், எங்கே வந்து செல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். நம்ம 187 ரூபா பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸில் 80,700 வந்து 187 ரூபாய்க்கு நம்ம வந்து 10 லாட் வந்து பை பண்ணியிருந்தோம். 295 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணிட்டோம். இது எந்த இடத்துல செல் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சென்செக்ஸில் டவுன் சைடு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இந்த கேண்டில் வந்து இந்த 2வது கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு ரீடெஸ்ட் எடுத்தால் நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம். எடுக்கலை. பட் ஆனால் மார்க்கெட் நம்மளுடைய 2வது சப்போர்ட் ஜோனையும் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. அதனால் நம்ம வந்து இந்த 2வது சப்போர்ட் ஜோனுக்கிட்ட ஒரு ரீடெஸ்ட் எடுத்தால் அந்த இடத்துல என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பக்காவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேண்டில் ரீடெஸ்ட்டு கரெக்டாக வந்து அந்த 80,570 டேப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆச்சு. இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 187 ரூபா வந்து ப்ரீமியம் வந்து வந்துச்சு. அந்த இடத்துல என்ட்ரி எடுத்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் நம்மளுடைய என்ட்ரி வந்து டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த எத்தனை பாயிண்ட்டு 304 பாயிண்ட் நம்மளுடைய டார்கெட்டாக இருந்துச்சு. அதில் 50% பார்த்திங்க அப்படின்னா 150 பாயிண்ட்டு. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து டார்கெட்டை வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல அப்சைடு மொமெண்டம். கிட்டத்தட்ட இங்கே என்ட்ரி போட்டவங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாம் காலி பண்ணுறதுக்காக மார்க்கெட் வந்து மேலே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் திரும்பவும் டவுன் சைடு, திரும்பவும் நம்ம ஜோனுக்கு கீழே 1.25க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருந்துச்சு. அந்த இடத்துலையும் நம்ம ரீஎன்ட்ரி போட்டிருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட், இதை விட டபுள் ட்ரிபிளாக வந்து நல்லா வந்து ப்ராஃபிட்டை வந்து மேக் பண்ணியிருக்கலாம். அதே 187 ரூபாய்க்கே வந்து ரீஎன்ட்ரி வந்து வந்திருக்கு. அங்கேருந்து நல்ல ஒரு ஃபாலு. பட் ஆனால் நம்ம அந்த ரீஎன்ட்ரியை வந்து எடுக்கலை. ஏன்னா மார்னிங்லேயே வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிட்டோன்னா நான் வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி வந்ததுக்கப்புறம் நம்ம குரூப்பில் வந்து நான் பார்த்துருந்தேன். 2:45க்கு அப்புறம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம குரூப்பில் வந்து சென்ட் பண்ணியிருந்தோம். என்ன சென்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து 294 ரூபாவில் என்ட்ரி எடுத்து 508 ரூபா வரைக்கும் டார்கெட் வந்து கொடுத்துருந்தோம். அது ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 391 ரூபா வரைக்கும் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமும் மார்க்கெட் வந்து இந்த 391 ரூபாயை டார்கெட் ரீச் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் 300 ரூபா வரைக்கும் கீழே வந்திருக்கும். அந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தா 508 ரூபா வரைக்கும் டார்கெட் வந்து போயிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த டார்கெட் வந்து 504 ரூபா, அதுக்கு மேலேயும் வந்து போயிருக்கு. பக்காவாக வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகி இது மாதிரி நல்ல ஒரு என்ட்ரி எடுத்து நல்ல ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு லைக்கையும் தட்டி விட மறந்துடானுங்க நண்பா.